செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை கூடல்புதூரில் அனுமதியின்றி குடியிருப்பு நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குப்பைகளை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். குப்பைகள் கொட்டுவதால் வீடுகளை விட்டு காலி செய்யும் அளவிற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தங்களது வேதனையை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மதுரை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். வணக்கம் சல்மான், இது தொடர்பான முழு விவரங்கள். மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுரை மாநகராட்சியினுடைய 1வது மண்டலமாக இருக்கக்கூடிய 19வது வார்டுக்குட்பட்ட கூடல்புதூர் பகுதியில் கூடல் நகர் ரயில்வே நிலையத்தை தண்டவாள பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து மாநகராட்சி அந்த ஒப்பந்த நிறுவனம் என்று சொல்லக்கூடிய தனியார் ஒப்பந்த நிறுவனம் அவர்லாந்து ஒப்பந்த நிறுவனம் மூலமாக மதுரை 1வது மண்டலத்துக்கு பல்வேறு பகுதிகளில் எடுக்கக்கூடிய குப்பைகளை வாகனங்கள் மூலமாக நாளொன்றுக்கு 30-50க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலமாக எடுத்து வந்து அந்த பகுதிகளில் கொட்டுவதால் தொடர்ந்து அந்த பகுதியில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதோடு பொதுமக்களுக்கு தொற்று நோய் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் கொட்டுவதன் காரணமாக கடுமையான துர்நாற்றம் வீசுவதோடு நிலத்தடி நீரும் பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக போராட்டம் நடத்தினார்கள். அப்போது இதுபோன்ற குப்பைகள் கொட்டப்படாது என வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அதே இடங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் பொதுமக்கள் நேற்று மற்றும் 2வது நாளாக இன்றைய தினமும் காலை முதலாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட போது அந்த பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள் இருக்கிறது. அதேபோன்று நீர்நிலைகள் மற்றும் ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் இதுபோன்ற மாநகராட்சி ஒப்பந்த நிறுவனம் வந்து குப்பைகளை கொட்டுகிறார்கள். இது குறித்து அவர்கள் அதிகாரிகளிடம் முறையிட்ட போது அந்த அவர்லாந்து ஒப்பந்த நிறுவனத்துடைய மேலாளர் கூறும்போது அமைச்சர் மீட்டிங்கில் சொன்னதுனால்தான் நாங்கள் இந்த பகுதியில் கொட்டுறோம் என அவர் பதிலளித்தார். இதனை கேட்டு அந்த பொதுமக்கள் மிகுந்த அச்சத்திற்கு ஆளாகினர். இதனை அடுத்தாக அவர் அந்த பகுதியில் உள்ள திமுக கவுன்சில் உடனடியாக அந்த அதிகாரிக்கு போன் செய்து எதற்காக அமைச்சர் பெயரை சொல்கிறீர்கள், ஆணையாளர் பெயரை சொல்லுங்கள் என அவரும் அமைச்சர் பெயரை கூறக்கூடாது என மிரட்டும் துணியில் பேசினார். இப்படியாக ஒரு குப்பை கொட்டக்கூடிய பிரச்சனை என்பது அந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதி அமைச்சர் தொகுதியில் அதிக அளவிற்கான ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகளும் அவர்லாந்து ஒப்பந்த நிறுவனத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த குப்பை கொட்டக்கூடிய பகுதி என்பது ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் இதுபோன்ற குப்பைகளை கொட்டக்கூடிய நிலையில் அது தொடர்பாக ரயில்வே துறையினரும் கூட புகார் அளித்திருக்கிறார்கள். அவர்களும் நேரடியாக வந்து அவர்லாந்து ஒப்பந்த நிறுவனத்தினிடம் அவர்களும் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சியில் ஏற்கனவே தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டு குப்பைகளை அகற்றுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறப்படக்கூடிய நிலையில் எந்தவித உத்தரவும் அனுமதியும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் காலி இடங்களில் இதுபோன்ற குப்பைகளை கொட்டுவது என்பது ஒரு பக்கம் முறைகேடு நடைபெறுவதாகவும் தெரிகிறது. மற்றொரு புறம் பார்த்தால் தொடர்ந்து அந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அந்த பகுதியில் மக்கள் குடியேற முடியாத ஒரு நிலையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வேறு பகுதிகளுக்கு குடியேறக்கூடிய ஒரு நிலைக்கு அச்சத்திற்கு ஆளாகுவதாக தான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக உள்ளது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.